அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருத்தணி முருகன் வஜ்ரவேலுடன் காட்சி தந்த அதிசயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் உற்சாகம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மற்ற கோவில்களில் இருப்பது போல் இல்லாமல் திருத்தணி முருகனின் சிலையில் வேல் இருப்பது இல்லை. அலங்காரம் செய்யும் பொழுது மட்டுமே வேல் சாற்றப்படுகிறது. சக்தி ஹஸ்தம் எனப்படும் வஜ்ரவேலுடனே காட்சி தருகிறார் முருகப்பெருமான். கோபம் தணிந்து காட்சி தரும் தலம் என்பதால் முருகன் கையில் வேல் இருப்பதில்லை. முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த பிறகு கோபம் தணிந்து வள்ளி தெய்வானையுடன் சாந்த சொரூபமாக வந்து அமர்ந்த இடம்தான் திருத்தணியாகும். கோபம் தணிந்த இடம் என்பதால் திருத்தணிகை எனவும் அழைக்கப்படுகிறது. பின்னாளில் அது மருவி திருத்தணி என்று அழைக்கப்படுகிறது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடாக திருத்தணி திகழ்கிறது. மிக பழமையான முருகன் கோவில் இதுதான் என சொல்லப்பட்டு வருகிறது. மூலவராக சுப்பிரமணிய சாமியும், உற்சவர் சண்முகர், தாயார் வள்ளி தெய்வானை, தலைவிருச்சகம், மகுடமரம், தீர்த்தம் இந்திர தீர்த்தம், சரவண பொய்கை, சரஸ்வதி தீர்த்தம், மடச்செட்டிக்குளம், நல்லாங்குளம். புராண பெயர் சிறுத்தணி ஆகும். திருத்தணி மலைப்பகுதியில் வசித்து வந்த வேடர்களின் தலைவராக நம்பிராஜன் இருந்து வந்தார். ஒரு முறை காட்டுக்கு சென்றபோது ஒரு குழந்தையை வள்ளி கொடியில் அடியில் கண்டான். இந்த குழந்தை திருமாலின் மகள். சந்தர்ப்பவசதால் பூமிக்கு வந்தால் குழந்தைக்கு வள்ளி என பெயர் வைத்து பருவம் அடைந்த வள்ளி திணை காத்து வந்தால் அவரை மணந்து கொள்ள முருகப்பெருமான் முதியவர் வடிவில் வந்தார். வள்ளி மேல் காதல் கொண்டார். வள்ளியை திருமணம் செய்ய ஆசைப்பட்டு தன் அண்ணனான கணேசனிடம் உதவி கேட்டார். கணேசன் யானை வடிவம் எடுத்து வள்ளியை பயமுறுத்தினார். பயந்து ஓடத் தொடங்கினால் வள்ளி. கிழவர் முருகனை தழுவி கொண்டாள். அவரது திருமேனி பட்டதுமே வந்திருப்பது முருகப்பெருமான் என அறிந்து வள்ளி அவருடைய திருமணம் செய்து கொண்டார். வள்ளியை பயமுறுத்திய விநாயகருக்கு ஆபத் சகாய விநாயகர் என்ற பெயர் பெற்றார். மலைப்பாதையில் விநாயகரும் வள்ளியும் அமைந்திருக்கும் சன்னதி அமைந்துள்ளது. திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் செய்த முருகன் கோபம் தணிந்த இத்தலம் திருத்தணிகை எனப்பட்டு திருத்தணி எனவும் அழைக்கப்படுகிறது. ஒரு வருடத்தின் நாட்களை குறிக்கும் வகையில் 365 படிக்கற்கள் கொண்டதாக திருத்தணி முருகன் கோவில் அமைந்துள்ளது. உற்சவர் சன்னதி 1,00,000 ருத்ராட்சங்களால் ஆன ருத்ராட்ச மண்டபமாக அமைந்துள்ளது. இந்திரன் தனது ஐராவரத்தை தெய்வானைக்கு கல்யாண பரிசாக தந்த தலம்தான் திருத்தணியாகும். இங்குள்ள மூலஸ்தானத்திற்கு முன் மயிலுக்கு பதிலாக யானை உள்ளது. அதுவும் முருகனை நோக்கி இல்லாமல் வாசலை நோக்கி பார்த்தபடி இருப்பது விசேஷமான தரிசனமாகும். பத்மசூரனோடு போரிட்ட பிறகு இங்கு வந்ததால் போரிட்டதன் அடையாளமாக இத்தலத்தின் மூலவர் நெஞ்சில் பள்ளம் இப்பொழுதும் உள்ளது. முருகனை வழிபட்ட இந்திரனால் உருவாக்கப்பட்ட கல்காரா தீர்த்த மலையில் உள்ளது. மூலவர் சன்னதியில் மேலுள்ள விமானம் 6 தலங்களை கொண்டுள்ளது. இத்தலத்திற்கு குன்று தோன்றாடல் என்ற சிறப்பு பெயரும் இருக்கிறது. முருகன் திருச்செந்தூரில் அசுரர்களுடன் போரிட்டு வெற்றி பெற்றதால் கந்த சஷ்டியின் போது சூரசம்ஹாரம் மற்ற எல்லா தலங்களிலும் நடக்கும். ஆனால் இந்த கோவிலில் மட்டும் சூரசம்ஹாரம் நடத்தப்படுவது இல்லை. முருகனை குளிர்விக்க 1000 கிலோ மலர்களால் புஷ்பாஞ்சலி செய்வார்கள். இருப்பினும் முருகனின் அருளை பெற வேண்டி கந்த சஷ்டி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கஜவள்ளி அதாவது வள்ளியும் தெய்வானையும் இணைந்து அம்சமாக பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர். திருத்தணியில் வலது கையில் வள்ளிக்குரிய தாமரையும் இடது கையில் தெய்வானைக்குரிய நிலோத்பவ மலரும் வைத்திருக்கிறார்கள். தங்கத்தேர் புறப்பாடு இல்லாத வெள்ளிக்கிழமைகளில் கஜவள்ளியின் கிளி வாகன பவனி நடைபெற்று வருகிறது. முருகனுக்கு இந்திரன் காணிக்கையாக கொடுத்த சந்தனக்கல்லில் அரைக்கப்படும் சந்தனமே முருகப்பெருமானுக்கு பூசப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு சாத்தப்படும் சந்தனத்தில் சிறிதளவு எடுத்து நீரில் கரைத்து குடித்தால் தீராத நோயும் தீர்ந்துவிடும். விழா காலங்களில் இந்த பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. முருகப்பெருமானை இந்திரன் ஆடி கார்த்திகை என்று கல்காரா புஷ்பம் என்னும் மலர்களால் வழிபட்டதாக தல வரலாறுகள் கூறுகின்றன. 3 நாள் நடக்கும் இந்த விழாவில் அடிவாரத்தில் உள்ள சரவண பொய்கைக்கு சுவாமி எழுந்தருள்வார். இந்த நாளில் மலர் காவடி எடுத்து முருகனை வழிபடுவோருக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்று கூறப்படுகிறது. ஆடி கார்த்திகை என்று தெப்ப திருவிழா நடைபெறுவது வழக்கமாகும். பொதுவாகவே விநாயகரை வழிபட்ட பிறகுதான் மற்ற தெய்வங்களை வழிபடுவது வழக்கமாக உள்ளது. ஆனால் இந்த தலத்தில் ஆபத் சகாய விநாயகரை கடைசியாகத்தான் வணங்க வேண்டும். வேறு எங்கும் காண முடியாத விஷ்ணு துர்க்கை சன்னதியும் அமைந்துள்ளது திருத்தணியில்.
மூலஸ்தானத்திற்கு பின்புறம் உள்ள சுவரில் குழந்தை வடிவில் ஆதி பாலசுப்பிரமணியர் இருக்கின்றார். கைகளில் அட்சரா மாலை கமலத்துடன் இருக்கும் இந்த முருகன்தான் வள்ளி திருமணத்திற்கு முன்பு இங்கு எழுந்து அருளி இருப்பார் என்று கூறப்படுகிறது. இவருக்கு மார்கழி திருவாதிரையில் வெந்நீரால் அபிஷேகம் நடைபெறுகிறது. குளிர்காலம் என்பதால் முருகன் மிதமான அன்பினால் இந்த அபிஷேகம் நடத்தப்படுகிறதாம். புத்தாண்டிற்கு முதல் நாள் இரவில் ஒவ்வொரு படிக்கும் என 365 படிகளுக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து கற்பூரம் ஏற்றி பூஜை செய்த பிறகு திருப்புகழ் பாடப்படுகிறது. படிகளுக்கும் பூஜை செய்த பிறகு நள்ளிரவு 12 மணிக்கு முருகன் விசேஷ பூஜை நடைபெறுகிறது. தமிழ் புத்தாண்டில் 1008 பால்குட அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. இந்த தலத்தில் 4 நாய் வாகனங்களுடன் உள்ள பைரவரை தரிசனம் செய்யலாம். ஒரு நாய் பைரவருக்கு பின்புறமும் 3 நாய்கள் பீடத்தை சுற்றியும் உள்ளன. இவை 4 வேதங்களாக கருதப்படுகின்றன. இவரை வழிபட்டால் கல்வியில் சிறந்து விளங்கலாம். சித்திரை பிரமோற்சவத்தில் தெய்வானை திருமணமும் மாசியில் வள்ளி திருமணமும் நடைபெற்று வருகிறது. பள்ளியறை பூஜையின் போது ஒரு நாள் தெய்வானையும் ஒரு நாள் வள்ளியுமாக முருகனுடன் அருள் செய்கின்றனர். மாசி பெருந்திருவிழா வள்ளி திருக்கல்யாணம் 10 நாட்கள் நடைபெறுகின்றன. சித்திரை பெருந்திருவிழா தெய்வானை உற்சவம் 10 நாட்கள் நடைபெறுகின்றனர் திருத்தணியில். ஆடி கிருத்திகை நாளில் 10 லட்சம் காவடி எடுத்து வருவது பிரம்மாண்டமாக இருக்கும். கிருத்திகை தமிழ் வருட பிறப்பு, ஆங்கில புத்தாண்டு, தீபாவளி பண்டிகை, பொங்கல் பண்டிகை போன்ற விசேஷ நாட்களிலும் செவ்வாய் நாட்களிலும் பக்தர்கள் திருத்தணிக்கு அதிகமாக வருகை தந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து செல்கின்றனர். திருமண தடை இருப்பவர்கள் திருத்தணி முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொண்டால் திருமணம் நிச்சயமாக நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் குழந்தை வரம் வேண்டி முருகனிடம் வேண்டிக் கொண்டால் குழந்தை வரம் கிடைக்கும். திருத்தணி முருகனிடம் வேண்டிக் கொண்டால் சகல சௌபாக்கியமும் ஐஸ்வர்யம் கிடைக்கும், தீர்க்க ஆயுளும் கிடைக்கும். திருத்தணி முருகனை வணங்கினால் எப்படிப்பட்ட குழப்பமாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி விலகிவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக கூறப்பட்டு வருகிறது. திருத்தணி முருகனிடம் வேண்டிய வேண்டுதல்கள் நிறைவேறிய பக்தர்கள் மொட்டையடித்தல், எடைக்கு எடை நாணயம் கொடுத்தல், பொங்கல் படைத்தல், சுவாமிக்கு சந்தன காப்பு செய்தல், பஞ்சாமிர்த அபிஷேகம், பால் அபிஷேகம் போன்றவற்றை செய்கின்றனர். அன்னதானம், நெய் விளக்கேற்றுதல், பால் குடம் எடுத்தல், காவடி எடுத்தல் ஆகியவை செய்து நேர்த்திக்கடனை தீர்த்து கொள்கின்றனர். திருமண தடை உள்ளவர்கள் முருகப்பெருமானுக்கு திரு கல்யாணம் செய்கின்றனர். திருத்தணி முருகன் கோவில் நடையானது காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை நடை திறந்திருக்கும். அரக்கோணத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்திலும் சென்னைக்கு வடமேற்கே 84 கிலோமீட்டர் தூரத்திலும் திருத்தணி அமைந்துள்ளது. தொண்டைநாடு என்ற பகுதியில் இத்தலமானது அமைந்துள்ளது. தேவர்களுக்கு தீராத துன்பங்களை கொடுத்து வந்த சூரபத்மனுடன் போர் புரிந்து தேவர்களின் துன்பத்தை நீக்கி வள்ளியை திருமணம் செய்து கொண்டு வேடர்களுடன் விளையாட்டாக போர் புரிந்து கோபம் தணிந்து அமர்ந்த தலம்தான் திருத்தணிகை என்று அழைக்கப்படுகிறது. தேவர்களின் பயங்களை நீக்கிய இடமும் திருத்தணிகையாகும். திருத்தணி நகரின் வெளிப்புறத்தில் நந்தியாற்றங்கரையில் பழமை வாய்ந்த விஜயராகவ சுவாமி, ஆறுமுக சுவாமி மற்றும் விரட்டீஸ்வரர் திருக்கோவில்கள் இருக்கின்றன. இவை 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. முருகப்பெருமான் பண்டைய காலம் தொட்டே வணங்கப்படும் ஒரு முக்கிய தெய்வமாக இருந்து வருகிறார். இவரை அதிகம் வழிபடுபவர்கள் தமிழர்களே. இதனால் இவர் தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். பழனி மலையில் வசிக்கும் ஆண்டவராக போற்றப்படுகிறார். சங்க காலத்தில் குறிஞ்சி நிலத்தின் தெய்வமாக இவர் போற்றப்பட்டார். முருகனை வழிபட முருகன் படங்களுக்கு மலர் மாலை, குங்குமம், சந்தனம் ஆகியவற்றை வைத்து ஆராதனை செய்து வழிபடலாம். ஓம் சரவண பவா என மந்திரத்தை அல்லது கந்த சஷ்டி கவசம் போன்ற மந்திரங்களை பாராயணம் செய்யலாம். வேல் என்றால் வெற்றி என்று அர்த்தமாகும். முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான உணவு எதுவென்றால் தேனும் தினைமாவும் பிரசாதமாக படைத்து வழிபட்டால் முருகப்பெருமான் மனம் மகிழ்ச்சி கொள்வார். முருகப்பெருமான் குறவர் குல பெண்ணான வள்ளியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்த மக்களின் குலதெய்வமாக முருகப்பெருமான் போற்றப்படுகிறார். முருகப்பெருமானின் மூல மந்திரம் ஓம் சரவண பவாய நம என்பதாகும். ஆணவம், கண்மம், குரோதம், லோபம், மதம், மார்ச்சரியம் என்னும் 6 பகைவர்களை முருகன் அழித்தார் என்று கூறப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு வேறு பெயர்கள் வழங்கப்படுகின்றன. கந்தன், சுப்பிரமணியன், குமரன், வேலன், சண்முகன், கார்த்திகேயன் என்று அழைக்கப்படுகின்றன. முருகனுக்கு மல்லிகை, முல்லை, சாமந்தி, ரோஜா ஆகிய பூக்களுடன் சூரியகாந்தி பூவும் பயன்படுத்தலாம்.
விநாயகருக்கு அருகம்புல் கொண்டே அர்ச்சனை செய்வார்கள். பூக்களில் செம்பருத்தி, தாமரை, ரோஜா ஆகிய பூக்களை விநாயகருக்கு பூஜையில் வைப்பார்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் உற்சாகம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.